Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் சீரீஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னது எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு எப்படி இருந்திருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது நியூவான ஒரு சைனீஸ் ட்ராமா நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எம்ப்ரேசிங் த ஸ்டார்ஸ் டுகெதர்னு சொல்லிட்டு அண்ட் ஒரிஜினாவே நம்ம 2025 ரிலீஸ் ஆனது தான். சீசன் 1 வித் டோட்டல் 24 எபிசோட்ஸ் தான் இருக்குது அண்ட் எல்லாமே இப்போ நம்ம MX பிளேயர் சைட்லேருந்தும் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரோ இது எப்படி ப்ரோ இருக்கும்னா ஆக்சுவலி நானும் இன்னும் ஃபுல்லாலாம் பார்க்கல, ஜஸ்ட் கான்செப்ட் என்னன்னு தான் பார்த்துருக்கேன். அதில் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஏலியன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட சிஸ்டரை கூட வந்து லைக் அவங்க வந்து காணாமல் போயிடுறாங்க அண்ட் மேபி இதுக்கு பின்னாடி ஏலியன்ஸ் தான் இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க கண்டுபிடிக்க போய் ஒரு தனி குரூப்பே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஏலியன்ஸ் இருக்க மாதிரியும் அண்டு ஸ்பேஸை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுற மாதிரியெல்லாம் ஒரு குரூப்பெல்லாம் இருக்கும் அண்ட் அதில் தான் நம்ம ஹீரோவெல்லாம் மீட் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனலி அந்த ஜேர்னி எப்படி போகுதுன்னு தான் இந்த கான்செப்ட். புரியுது, இது கொஞ்சம் நம்ம அனிமே டான் மாதிரி இருக்குன்னு, ஆனால் அதில் கொஞ்சம் மேஜிக் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் அதெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸை பற்றியெல்லாம் பார்க்குறது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சீரிஸ் ஆக்சுவலி சீசன் 1 கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் இப்போ நம்ம சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சீசன் 1 13 எபிசோட்ஸ் அண்ட் சீசன் 2 இப்போ டோட்டல் 22 எபிசோட்ஸ் இருக்குது அண்ட் IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உள்ள என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தனி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். இவங்க வந்து லைக் யாராச்சும் உண்மையாகவே காணாமல் போயிருப்பாங்களே அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட ஒரு டாஸ்க் மாதிரி. அண்ட் இதில் கவர்மெண்ட் சைடும் சரி வேறு எந்த ஒரு ஏஜென்சியும் ஹெல்ப்பே பண்ணாது. இவங்களே சொந்தமாக வந்து சில இம்பாசிபிளான மிஷின்ஸ்லாம் இருக்கும்ல, சுத்தமாக எந்த ஒரு ட்ரேஸே இருக்காது, ஆனால் அவங்கள எல்லாரையும் இங்கே எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க அந்த பேஸான ஸ்டோரியில் ஒரு சீரீஸே கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் டப்டோடையும் வந்துருச்சு அண்ட் இன்கேஸ் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட ஃபேன்ஸ்க்காக நல்ல நியூஸ் என்னென்னா சீசன் 4 டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா வெறும் 6 எபிசோட் தானே. ஸோ இப்போ நம்ம சீசன் 4 கம்ப்ளீட்டோ பண்ணிட்டு அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம சீசன் 5 ஸ்டார்ட்டோ பண்ணிட்டாங்க. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் எப்படியும் சீசன் 5 கூட பார்த்தீங்கன்னா டோட்டல் 6 எபிசோட்ஸ் தான். இந்த ஸ்பீடில் போனாங்கன்னா நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட எல்லா சீசன்ஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜி கேஃபே சேனல் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்காங்க. வேறு ஏதாவது நெட்வொர்க் இருந்தால் கண்டிப்பாக நோட்டில் கொஞ்சம் பிரேக் எடுத்துருப்பாங்க. ஒரு சீசனுக்கும் இன்னொரு சீசனுக்கும் ஒரு மாதம் டீலே ஆச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி ஏதோ பெருசாக பண்ணலை. ஸோ டக்குன்னு ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் நானே பர்சனலி பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட ஒரு சீசன் 3 வரைக்கும் தான் நானே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நானும் அதை பார்க்க முடியாமல் இருந்தேன். பட் இப்போது அதை சீக்கிரமாக கவர் பண்ணோம் போல். அதே சீசன் 6 முடிகிறதுக்குள்ள நானும் இதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு அனிமேட்டட் மூவி நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம K-pop டீமன் ஹண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அண்டு நல்ல விஷயம் என்னென்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல் அனிமேட்டட் கான்செப்ட் தான், பட் மியூசிக்கல் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த K-popனாலே ஃபுல் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இடத்துலலாம், இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவங்களும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜாலியாக நம்ம ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இவங்க டீமன் ஹண்டர்ஸும் இருக்காங்க அண்ட் அதுதான் அங்கே கொஞ்சம் இந்த மியூசிக்கல் ப்ளஸ் ஆக்ஷனான கேட்டகிரி மிக்ஸ் ஆயிரும். இப்போதைக்கு ஜென்ரலாக IMDbல 7.8, பட் இதுதான் சொல்லி கிடையாது. இனிமேல் நிறைய பேர் பார்த்து கொஞ்சம் அங்கெல்லாம் ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் தருவாங்க அண்ட் அதால் அது கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். பட் என்ன இருந்தாலும் ஒரு அனிமேட்டட் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக வேணும்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூவான ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சீசன் 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோடு இருக்குது. IMDbலையும் இப்போதைக்கு ஜென்ரிக்காக 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது என்னன்னு பார்த்தா ஃபுல் ட்ராமா பேஸில் ஒரு சீரீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ள கோர் கான்செப்ட் வந்து ஒரு தனியாக ஒரு ஷிப்பிங் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் அண்டு இது ரொம்ப வருஷமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அண்ட் அட் த சேம் டைம் இப்போது அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஹால்ட் ஆக போகுது அண்ட் இதால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை தான் அப்படியே இந்த ட்ராமாவில் கொண்டு வந்திருக்காங்க. ஜென்ரலி நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபேன்லாம் கிடையாது இந்த மாதிரி ஃபுல் ட்ராமா சீரீஸ் வைஸில், பட் சில பேர்லாம் இருப்பாங்களா. ஸோ இன்கேஸ் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ட்ராமா பார்க்கணும் வித் ஃபேமிலி ட்ராமாவோடனா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் அவுட்னு சொல்லிட்டு நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ நம்ம IMDbலையும் 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க அண்ட் இது இப்போ நம்ம தமிழ் டப்டோட பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு ரஷ்யன் மூவினே நம்ம வச்சுக்கலாமே. ஏன்னா கோர் கான்செப்ட் கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சில பிரிசன் கேம்ப்ஸ்லாம் இருக்கும்ல, அங்கேருந்து 3 பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அது எஸ்கேப் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, பட் அங்கே அவங்க ரொம்ப உள்ள ஒரு இன்டீரியர் ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்க சுற்றி எந்த ஒரு இதுவே கிடையாது, லைக் சிவிலைசேஷனே எங்கேயும் இருக்காது. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட்
இப்போ சர்வைவ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் மாறிடும். அண்ட் இந்த 3 பேர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணுறாங்க அது நீங்கள் அப்படியே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேசிக்கலி ஒரு ஃபாரஸ்ட் அண்டு கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஒரு மூவினே வச்சுப்போமே இந்த படத்தை. பை த வே படம் வந்து நான் ஜஸ்ட் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன், நல்லபடியாகவே தான் போயிட்டுருக்கு. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சர்வைவ் கேட்டகரியான மூவி இருந்தால் பிடிக்கும். ஸோ அதில் நான் இதை டெஃபினட்டாக பாருங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி வேர் லேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2025 லைக் இப்போ தான் வந்து நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போதைக்கு சீசன் 1 வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸும் பண்ணிட்டாங்க. அண்ட் உள்ள கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு க்ரைம் த்ரில்லரானது தான், பட் ஃபேமிலி உள்ள ஒரு ட்ராமா கான்செப்ட் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. சிங்க்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. அண்ட் பை த வே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இவங்க உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கர ரிச்சாகவும் இருப்பாங்க அண்ட் கொஞ்சம் ஓவராகவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷராக இருப்பாங்க. அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். அண்ட் அதில் இருக்க ஒரு முக்கியமான கேரக்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடும். அண்ட் இதுக்கப்புறமா அவங்க வந்து டோட்டல் நியூவான ஒரு ஸ்டார்ட்டோட பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியா நான் இருந்தேன் ஃபஸ்ட்டு, இப்போ நான் அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாகவே போயிட்டுருக்காங்க. ஸோ அது எப்படி போய் முடியுதுன்னு நீங்கள் அப்படியே இந்த சீரீஸில் பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனோட பிளட் லைன்ஸோட மூவி ஆக்சுவலி வேர்ல்டு வைட்லலாம் சில இடத்துல ரிலீஸ் பண்ணியிருந்தேன், பட் ஆஃபிஷியலி நம்ம இந்தியாவில் ஜூன் 25 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் IMDbலையும் 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜூன் 25 அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்லையும் அவைலபிளாக இருக்கும். நம்ம டேட்டா பை ஆர் ரெண்ட் பண்ணியும் பார்த்துடலாம், இல்லை டேட்டா நம்ம ப்ரைம் வீடியோ சைட்லேருந்தும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் ரெண்டு படி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் என்னந்தாலும் ஃபைனல் டெஸ்டினேஷனோட இந்த பாட்டை மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க, அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம்னா நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட தான் தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம OTTயில் வரும்போதும் நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு என்னென்ன ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் இந்த வீக் ஃபுல்லாக எக்கச்சக்கமான சீரீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதே பெரிய ஒரு டாஸ்க்காகவே இருக்குது. பை த வே நீங்கள் இந்த வீக்கெண்ட் என்ன மூவியோ சீரீஸாக பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். புரியுது, இன்னும் மெயினான 2 மூவி இப்போ நம்ம தியேட்டர் சைட்லேருந்து ரிலீஸும் ஆயிருக்கு. நம்ம எலியோன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டிஸ்னி சைட்டான மூவி அண்ட் நம்ம 28 இயர்ஸ் லேட்டர்ஸோட மூவி நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதை சீக்கிரமாக பார்த்துருவேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. So keep watching, keep supporting Play Tamil Dub. See you in the next video. Bye guys.